கிராமத்து திடல் கடைகட்டியிருந்தது. மக்கள் பாரம்பரிய காலத்து உடையில் வலம் வந்தார்கள். பார்னபிங்கிற அடங்காத தலைமுடியுள்ள ஒரு கண்டுபிடிப்பாளர் வைஃபை கல்லை அறிமுகப்படுத்தினார். அந்த மாயக்கல் மந்திர சக்தியுடன் ஒலி எழுப்பி நொடியில் செய்திகளை பரிமாறலாம் எனச் சொல்கிறது. பெட்ராம் தசையும் தடலும் கொண்டவன் தனது கோரமான சாம்ராஜ்யத்தின் முன் நிற்கிறான். அவன் தன் ஸ்மார்ட் போனை பார்த்து சிரிக்கிறான். அவன் செய்ய வேண்டிய உருக்கிய உலோகத்தை விட பார்வையாளர்களின் தற்காலிக கவனத்தில் தான் அதிக ஆர்வம் காட்டுகிறான். ஒரு வித்தைக்காரனைப் போல தடபுடலாக சுத்தியிலை சுழற்றினான். அசத்த நினைத்தான். ஊர் நடுவுல இருக்கிற வைஃபை கல்லதிர ஒரு மாதிரி இரைச்சல் சத்தமும் மங்கலான வெளிச்சமும் கிளம்பி ஒரே கிளேப்பரமா இருக்கு. அதிவேகமாக சுழலும் பெரிய சுத்தியல்கள் கிராம சதுக்கத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தின. பார்னபி வைஃபை கல்லை நோக்கி பாய்ந்தான். அளவுக்கு அதிகமா போகுது, வர்ச்சுவல் டிராமா நிஜமாகுது என்று பார்னபி அலறினான். டிஜிட்டல் நிஜ உலகம் இரண்டர கலந்து அனைத்தும் நாசமாகும் அபாயத்தில்